சிவராத்திரியன்றும் பிரதோஷ காலங்களிலும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது விசேஷமான ஒன்றாகும். ஒவ்வொரு பொருளுக்கும் நம் குறை தீர்க்கும் சக்தி உண்டு. ஒன்றாவது, சிவபெருமானுக்கு தயிரால் அபிஷேகம் செய்ய குழந்தை வரம் கிட்டும். இரண்டாம், சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் பெருகும். மூன்றாவது, கடன் தொல்லைகள் தீர அரிசி மாவால் அபிஷேகம் செய்யலாம். நான்காவது, வேலை வாய்ப்பு அமைய சிவனுக்கு விபூதி அபிஷேகம். ஐந்தாவது, கரும்புச்சாறு அபிஷேகம் கண்ணுக்குத் தெரியாத எதிரிகளை அழிக்கும். ஆறாவது, குடும்ப நலன் காக்க சிவபெருமானுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். ஏழாம், மரண பயம் நீங்க எலுமிச்சை சாற்றால் அபிஷேகம் செய்யலாம். எட்டாம், ஆரோக்கியம் காக்க பாலால் அபிஷேகம் செய்யலாம். ஒன்பதாவது, சகல ஐஸ்வர்யம் கிடைக்க பஞ்சாமிர்த அபிஷேகம். பத்தாம், வாழ்வில் முக்தி கிட்ட நெய் அபிஷேகம். முறையான வழிபாட்டை முடித்து சிவபெருமானின் இணையில்லா அருளை பெறுங்கள்.